வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் உள்ள நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி அறையிலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலுக்காக தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவு. தேர்தல் ஆணையாளரால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று கலந்துரையாடல். பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் எதிர்வரும் சில தினங்களில் வழங்கப்படும். தேர்தல்கள் செயலகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் எதிர்வரும் சில தினங்களில் வழங்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை அகரவரிசையில் ஒழுங்குபடுத்தும் பணிகள் இடம்பெற்று வருவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் முகமது குறிப்பிட்டுள்ளார். அகரவரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று முதல் தேர்தல்கள் செயலகத்திற்கு கிடைக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வேட்புமனுக்களை தேர்தல்கள் ஆணையாளர் பரிசீலித்ததன் பின்னர் வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்றுடன் நிறைவு பெற்றது. 225 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் 21 அரசியல் கட்சிகளும் 201 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை கையளித்துள்ளன. 22 தேர்தல் மாவட்டங்களையும் சேர்ந்த 6151 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 792 ஆகும். கம்பஹா மாவட்டத்தில் 588 வேட்பாளர்களும், குருநாகல் மாவட்டத்தில் 468 வேட்பாளர்களும் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். போலீசார், முக்கிய அரசாங்க நிறுவனங்களின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்தரணி நிமல் பொஞ்சிகேவா தெரிவித்தார். சட்டவிரோத தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிமல் பொஞ்சிகேவா மேலும் குறிப்பிட்டார். பொதுத் தேர்தலுக்காக தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் முகமது தெரிவித்தார். மாத்தறை வெலிகம பகுதியில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பின் போது கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமது கட்சியில் போட்டியிடுமாறு இரு பிரதான கட்சிகளில் இருந்தும் ஒரு நாளைக்கு 25 தொடக்கம் 30 வரையில் தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. அமைச்சு பதவிகளை பிரதி அமைச்சு பதவிகள் வழங்குவதாக உறுதிமொழிகளை வழங்குகின்றனர். நாங்கள் அரசியலுக்கு வந்தது எமக்காக அல்ல, கொள்கையின் அடிப்படையில் நாட்டிற்கு சேவையாற்ற வந்தமையினால் அந்த அனைத்து அழைப்புகளையும் நிராகரித்தோம். தனிமையாக மக்கள் மத்தியில் செல்ல நாம் தீர்மானித்தோம். நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது. அதற்காக வேறொரு மேடையை நாம் அமைக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயற்படுவதுடன் போலீஸ் இருப்பை கண்டு ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் அரசியல் மேடைகளில் பல்வேறு கருத்து மோதல்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான சில கருத்துக்கள் அடுத்து. ஈடுபட்டதை தவிர மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. இவை அனைத்தையும் இந்த தலைவர் தாங்கிக் கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரமே அழுத்தம் விடுக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவின் விசப்பற்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. அவர் கடித்து விடுவார் என அச்சப்பட வேண்டியதில்லை. நாட்டில் 30 வருடங்களாக நிலவிய யுத்தம் மற்றும் தீவிரவாதத்தை ஒழித்த ஒப்பற்ற தலைவரை புதைக்கப் போவதாக கூறுகின்றனர். ஆனால் அதற்குள்ள ஒரே ஒரு தடை மக்களாகும். மக்கள் செல்வாக்கு இருக்கும் வரை ராஜபக்சவை புதைப்பதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. கொழும்பு பம்பலப்பிட்டி அரசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதி அருகே ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் குழந்தையுடன் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரும் 33 வயதான பெண் ஒருவரும் 1 வயது குழந்தையுடன் ரயிலில் பாய்ந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
நேற்றிரவு 9 மணி அளவில் இடம்பெற்ற சம்பவத்தில் உயிரிழந்த 3 சடலங்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. தவறான உறவினால் ஏற்பட்ட பிரச்சனையே இவர்களது தற்கொலைக்கு காரணம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பம்பலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத செயல்களுக்கு உதவும் இலங்கை அகதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் போலீஸ் மா அதிபர் சோக்கலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மண்டபம் அகதி முகாமில் உள்ள இலங்கையர்களை நேற்று சந்தித்த போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்ததாக ராமேஸ்வரத்தில் உள்ள முதல் செய்தியாளர் கூறினார். இலங்கை அகதிகள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்த தமிழக கடலோர குழுமத்தின் போலீஸ் மா அதிபர் இந்த பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பில் மத்திய மற்றும் மாநில உளவு பிரிவு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். மண்டபம் அகதி முகாம்களில் சமூக விரோத செயற்பாடுகளும் தேச விரோத செயல்களும் அதிகரித்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தமிழகத்தை சென்றடைவோருக்கு முகாம்களில் அடைக்கலம் வழங்கப்படக்கூடாது என இலங்கை அகதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதுடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மனத்தியாளர் செய்தி 10:25க்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.